சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. 1 கோடி சேர்க்கிற வரைக்கும் என்ன கேட்டால் எளிய மக்கள் எல்லாருமே கிஸ், KISS, கீப் இட் சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. சிறு வயதில் எவ்வளோ முறை விழுந்தாலும் எழுந்துக்கலாம். கரெக்ட். எங்கள் ஏஜில் ரிஸ்க் எடுக்கணும், ரெக்லெஸ் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ரெக்லெஸ்ஸாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ரெக்லெஸ்னால் என்ன? ஒருத்தர் 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு 10,000 11,000 போடுறாருன்னு சொன்னால் அவர் ஒரு 50 வயசில் ஒரு 2 கோடி ரூபா சேர்த்துருவார். ஒருத்தர் 40 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், அவர் ஒரு 85,000 88,000 ஸ்டார்ட் பண்ணால் கூடி அவரால் 50 வயசில் 2 கோடி சேர்க்க முடியாது. பேஷன்ஸ், டிசிப்ளின், ஃபோக்கஸ், PDF அதை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அந்த 20 வருஷம் சேவிங்ஸ் போதுமானு கேட்டிங்கன்னா, லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணக்கூடாது, ஸ்கில்லையும் ஜாபையும் கெரியரையும் இன்கமையும் அப்கிரேட் பண்ணிகிட்டே வரும்போது இன்னைக்கு இருந்த நிலைமையோட 10 வருஷத்தில் பெட்டராக இருக்கும். இப்போதான் சார் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வுலாம் இருக்குது சேவிங்ஸு. அப்போ நீங்கள் ஒரு 22 வயசில் எந்த ஒரு உந்துதல் இருக்குது? அப்போ சென்னையில் ஒன்றும் இல்லையே. பசி சார். இப்போ எனக்கெல்லாம் இப்போ குழந்தைய வளர்க்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் கேட்டதெல்லாம் நம்ம பண்ணுறது நம்மளுக்கு ப்ராப்ளம். எல்லாமே கிடைக்காம இருக்கிறது அது ஒரு 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 விதத்தில் நல்லது. ஏன்னா உங்களை உந்துதல் இருக்கும் உங்களுக்கு. நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண வேணாம், ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நிறைய பேர் இந்த F&O போகிறாங்க, நிறைய பேர் இந்த ட்ரேடிங் பண்ணுறாங்க. எனக்கு அவங்க 25,000 கொடுத்தாலே எனக்கு அவ்வளோ கொடுக்குறாங்கிறாங்க. பாவமாக இருக்குது. ஆக்சுவலாக பணம் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சேவ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணணும். இங்கே சாப்பிடாமல் இருக்கணும், அதை செய்யாமல் இருக்கணும், இதை பண்ணாமல் இருக்கணும். பொதுவாக நீங்கள் ஒரு 4 ஃபண்டு எப்பவுமே சொல்லுவீங்க சார். எதுவுமே தெரியலனா கூட இந்த 4 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒன்று இண்டெக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லுவீங்க, இன்னொன்று லார்ஜ் கேப் ஃபண்ட் பண்ணுவீங்க, இன்னொன்று ஃப்ளெக்ஸி கேப் ஒன்று சொல்லுவீங்க, இன்னொன்று மல்டி அசட். இந்த 4. இப்போ நான் சமீபமாக என்னோட நண்பர்கள் தெரிஞ்சவங்களோட போர்ட்ஃபோலியோ வாங்கி பார்க்கும்போது அதில் இதுக்கு ஈக்குவலாகவே செக்டாரும் திமேட்டிக் ஃபண்டும் உள்ளே இருக்குது. அதுவும் NFOவில் வந்த ஃபண்டுகள். சமீபம் வரக்கூடிய செக்டார் ஃபண்டு வருது, திமேட்டிக் ஃபண்டு வருது, எல்லாம் கலந்தே தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கேட்கும் போது சொல்லப்பட்ட வார்த்தை யாருன்னா, இதையே பல ஃபைனான்சியல் அட்வைசர் சொல்கிறாங்களே NFO வரும்போது இந்த செக்டாரில் பண்ணால், அதுவும் அவங்க சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன, நீண்ட வருடம் இருந்து அதை வச்சுக்கலாம், செக்டார் ஃபண்டு வச்சுக்கலாம், திமேட்டிக் ஃபண்டு வச்சுக்கலாம். இந்த வார்த்தையை சொல்கிறத நாங்கள் வாங்கிட்டோன்றாங்க. அப்போ நீண்ட காலம் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சுட்டோம்னா எது வேணாலும் வாங்கிடலாமா? ஸோ வேப்பலை கசக்க தான் செய்யும். ஏன்னா உங்கள் நாக்கு இனிப்பு கேட்குது, அதனால வேப்பலை கசக்கலைன்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, செக்ட்ரல் ஃபண்டு திமேட்டிக் ஃபண்டுலாம் ஒரு எளிய மனிதர்கள், ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போகவே கூடாத ஒரு ப்ராடக்ட். போகக்கூடாத ப்ராடக்ட். இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. நீங்கள் செக்ட்ரல் ஃபண்டு திமேட்டிக் ஃபண்டு பண்ணாதீங்க. எளிய மக்கள், நம்ம வீடியோவை பார்க்குறவங்கலாம் எளிய மக்கள். அவங்களுக்கு நம்ம சரியாக சொல்லணும். ஏன்னா தவறுதலாக அவங்க புரிஞ்சுக்கக்கூடாது. இவங்க இந்த செக்ட்ரல் ஃபண்ட் திமேட்டிக் ஃபண்டு போகக்கூடாது. ஏன்னா இதில் ஹை ரிஸ்க்கு. அண்ட் ஹை ரிஸ்க்குன்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது ராங். ஹை ரிஸ்க்னா ஹை ஆன்டிசிபேஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னு அர்த்தம். உங்களுடைய எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அது கொடுக்கணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னென்னா, இந்த செக்டரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு எளிய மனிதராக பண்ணவே முடியாத ஒரு. இப்போது ஐடி வாங்கலாமா வேணாம்? இனி 2 நாளாக ஐடி ஸ்டாக் டவுன் ஆயிருக்கு. வாங்கலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். தெரியாது. நம்ம ஒரு எளிய மனிதரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதது என்னென்னா, இந்த ஐடி கீழே போகுமா மேலே போகுமா, பேங்கிங் மேலே போகுமா கீழே போகுமா, நாளைக்கு சூரியன் உதிக்குமா உதிக்காதா, இதெல்லாம் வேணாம். நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண வேணாம், ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்ம எல்லா செக்டர்ஸ்லையும் இருக்கிற ஒரு டைவர்சிஃபைடு ஃபண்ட். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுங்க, அப்புறம் ஒன் டே போங்க, அப்புறமா T20 போகலாம். எடுத்தோன்னே ஏன் T20? செக்ட்ரல் ஃபண்ட் திமேட்டிங்கிறது T20. 5 ஓவர்லேயே 6 விக்கெட் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தோற்று தான் போவீங்க. நீங்கள் இழப்பர் எவ்வளோக்கு எவ்வளவு சிறிய முதலீட்டாளர்கள் கம்மி பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அவங்க போர்ட்ஃபோலியோ நல்லாயிருக்கும். நிறைய அதில் முதலீடு பண்ணலாம். நீங்கள் நிறைய சின்ன வயசுலேயே தான் சொல்லுவோம், பர்மனெண்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டல் வேணான்னு சொல்லுவோம். ஒரு 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே ஓரளவுக்கு எல்லாம் சம்பாதிச்சதெல்லாம் இழந்துட்டாருன்னா, இந்த 40லேருந்து 55 60 வயசில் அவர் எழுந்ததை மீட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஸ்லோவாக பண்ணுங்கள்.
இப்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா இதே மாதிரி தான். இது இப்போ செக்ட்ரல் திமேட்டிக்கை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய பேர் இந்த F&O போகிறாங்க, நிறைய பேர் இந்த ட்ரேடிங் பண்ணுறாங்க. எனக்கு அவங்க 25,000 கொடுத்தாலே எனக்கு அவ்வளோ கொடுக்குறாங்கிறாங்க. பாவமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மாதிரி மக்கள் இழக்கும் போது, ஏன்னா பணம் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மை. ஸோ சேவ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணணும், இங்கே சாப்பிடாமல் இருக்கணும், அதை செய்யாமல் இருக்கணும், இதை பண்ணாமல் இருக்கணும். அதை நம்ம போய் கண்ணா பின்னான்னு போய் எளிய மக்கள் முதலீடு பண்ணும்போது கேட்கவே கஷ்டமாக இருக்கும். ஸோ டு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின், செக்ட்ரல் ஃபண்ட், திமேட்டிக் ஃபண்ட் எளிய மக்கள் ஒருத்தர் 1 கோடி சேர்த்துட்டாரு, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், கொஞ்சம் நிறைய ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா ஒரு 10% எடுத்துக்கலாம். ஒரு 10 லட்சம் எடுத்துக்கலாம். 1 கோடி சேர்த்தவங்களுக்கு. 1 கோடி சேர்க்குற வரைக்கும் என்ன கேட்டால் எளிய மக்கள் எல்லாருமே KISS, கீப் இட் சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. இந்த பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸே வேண்டாம். நிறைய பேர் பண்ணுற என்னென்னா இந்த பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். என்னென்னா நம்ம ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போய் வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, இந்த ஐஸ்கிரீம், அந்த ஐஸ்கிரீம், ஒரு 100 ஐஸ்கிரீம் இருக்கும். கடைசியில் சூஸ் பண்ணி நம்ம வெண்ணிலா தான் கொடுப்போம். இப்போ இந்த துணி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தோன்னா அவ்வளோ துணி இருக்கும், எடுத்து போடுவோம். இப்போ இந்த புதுசாக இந்த ட்ரெண்ட்ஸு, இந்த இதெல்லாம் போனீங்கன்னா ஒரு 10 சட்டை தான் வச்சுருப்பாங்க. L, XL, XXL ஒரே கலரில் ஒரு 4, 5, 6 வச்சுருப்பாங்க. ஒரு 10 இருக்கும். ஏதாவது ஒன்று ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு வரலாம். லைஃப்பை சிம்பிளாக வச்சுக்கணும், காம்ப்ளிகேட்டே பண்ண தேவையில்லை. செக்ட்ரல் வேணாம், திமேட்டிக் வேண்டாம். நம்ம அந்த 4 கேட்டகரி சொன்னோம் இல்லையா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு Nifty 500 இல்லைன்னா Nifty 50, ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பு, ஒரு மல்டி அசட்டு, இன்னொன்று மல்டி கேப் வச்சுக்கிட்டா, ஸ்மால் கேப், மிட் கேப், அதுலேயே செக்ட்ரல், திமேட்டிக்கு, மல்டி அசட், கோல்டு, சில்வரு, காப்பர், க்ரூடு, ரீட்டு, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸு, இந்தியாவில் உள்ள டாப் 500 கம்பெனிஸ் எல்லாமே வந்துட போகுது. அப்புறம் எதுக்கு செப்பரேட்டாக ஒரு திமேட்டிக் செக்ட்ரல் ஃபண்ட்? நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ப்ளேம் பண்ணுறதுல அது நியாயம் இல்லை. இல்லை, அவங்க இந்த மாதிரி ஒரு NFO வரும்போது நிறைய அட்வைசர்ஸ் அதை போடுறாங்க. இந்த NFO, இந்த செக்டார் ஃபண்டு போகலாம், அவர் நீண்ட வருடம் இருந்தால் அது ஒரு சில சமயத்தில் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா தவறான கேள்வி கேட்பாங்க, சரியான பதில் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது ரொம்ப தப்பு. அவங்க கேட்குறது 15-20% வரணுமா, இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன் ஜாஸ்தி வரணும் சார், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வருமானுங்கும்போது, சார் இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, இதில் கொஞ்சம் ஜாஸ்தி வரும்னு அவர் சொல்லுவார். அதுதான் அந்த இடத்துல இருக்குமே தவிர, எந்த ஃபினான்ஷியல் அட்வைசரும் செக்ட்ரல் ஃபண்டு, திமேட்டிக் ஃபண்டு வைக்கணும் ஒரு சீசன்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்டு போனீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அது யாரும் நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் சஜஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அது NFO வரும்போது வரக்கூடிய வீடியோஸை வச்சு தான் அந்த கேள்வி சரி சார், நீங்கள் இப்போ ஒரு பதிலில் ஒரு வார்த்தை சொன்னீங்க. முதல் டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி நம்ம 25லேருந்து 40 வரைக்கும் ஆடணும், அப்புறம் 40க்கு மேலே இருந்து ஒரு கார்பஸை ரெடி பண்ணிட்டா அதுலேருந்து நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், இப்படி ஒரு கான்செப்ட் சொல்கிறீங்க. ஏன்னா 40க்குள்ளே உங்களோட கேபிட்டல் போயிடுச்சுன்னா நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு உங்களால் முடியாது, அது ஒரு விஷயம். ஆனால் பொதுவாக நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சார், சிறு வயதில் எவ்வளோ முறை விழுந்தாலும் எழுந்துக்கலாம். கரெக்ட். அதனால் இப்போ எதுனாலும் எடுங்க, ஈக்விட்டியாக ஃபுல்லாக கூட எக்ஸ்போஷர் இருங்க. அது இன்னும் நம்மளுக்கு சொல்லப்பட்டது என்னென்னா 100 - ஏஜ், அவ்வளோ ஈக்விட்டி, பேலன்ஸ், டெப்ட்டு. இப்போ இது நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் இருக்கு. இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யங் ஏஜில் ரிஸ்க் எடுக்கணும், ரெக்லெஸ் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ரெக்லெஸ்ஸாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ரெக்லெஸ்னா என்ன, கண்ணா பின்னான்னு ஒரு ஸ்பொராடிக்காக இங்கே அங்கே அப்படி இப்படி, இது நீ மீண்டு வரத்துக்கே நீங்கள் 10 வருஷம் ஆகிடும். நீங்கள் ஒரு பவுண்ட்ரி, யூ ஷுட் நெவர் ஸ்டெப் அவுட் ஆஃப் லைன், ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கோம். ஒரு 22-23 வயசில் அவர் என்ன பண்ணணும், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு வராரு, நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும். அதை வளர்த்துக்கிட்டு அதிக சேவிங்ஸை எடுத்துகிட்டு வரணும். அவருடைய வித்தையை இன்வெஸ்டிங்கில் காமிக்கக்கூடாது. யங் ஏஜில் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால் நிறைய ஈக்விட்டி முதலீடு பண்ணும்போது என்ன ஆகும்னா பணம் மல்டிப்ளை ஆகும். நம்ம என்ன சொல்லுவோம்னா 20 வருஷம் யாராவது ஒருத்தவங்க தொடர்ந்து முதலீடு பண்ணும்போது இந்த 4 கேட்டகரியில் இது ஒரு பர்மனன்ட் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுருக்கோம். நம்ம 25% இந்த பர்மனன்ட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 20 வருஷம் தொடர்ந்து பண்ணாங்கன்னா, சப்போஸ் 22 வயசில் பண்ணுறாரு, 23 வயசில் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணுறாரு, ஒரு 42-43 வயசு வரைக்கும் பண்ணுறாருன்னா, இந்த போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு மினிமம் உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு 42லேருந்து அவருக்கு ஒரு 85 வயசு வரைக்கும் உதவி பண்ணும். இந்த 20 வருஷத்தை சப்போஸ் இந்த 20 வருஷத்தை கோட்டை விட்டுட்டாரு, 25லேருந்து 45 வரைக்கும் அவர் கோட்டையை விட்டுட்டாருன்னு சொன்னால்
அவர் 45லேருந்து 75, 80, 85 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அதை பிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஒருத்தர் ஒரு 10,000 11,000 போடுறாருன்னு வச்சுங்க ஒரு 25 வயசில். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறாரு, நம்பர்ஸ் எக்ஸாக்டாக வேணால் நம்ம போட்டு சொல்லலாம், பட் எனக்கு மெமரி இருக்கிறது சொல்கிறேன். ஒருத்தர் 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு 10,000 11,000 போடுறாருன்னு சொன்னால் அவர் ஒரு 50 வயசில் ஒரு 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 2 கோடி ரூபா சேர்த்துருவார். ஒருத்தர் 40 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், அவர் ஒரு 85,000 88,000 ஸ்டார்ட் பண்ணால் கூடி அவரால் 50 வயசில் 2 கோடி சேர்க்க முடியாது. இப்போ 10,000 11,000 எங்கே இருக்குது, 85,000ங்கிறது எங்கே இருக்குது? ஸோ டுமாரோ இஸ் ஆல்வேஸ் காஸ்ட்லிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின், யங் ஏஜில் நீங்கள் சரியாக முதலீடு பண்ணால் பரவாயில்ல. ரிஸ்க் எடுங்கன்னா என்னென்ன அர்த்தம்னா, ரிஸ்க் எடுங்கன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மல்டி அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மல்டி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா எவ்ரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நிஃப்டி சென்செக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 25,000 இருக்கிற நிஃப்டி 10 வருஷம் முன்னாடி சென்செக்ஸ் என்னன்னு பாருங்கள், அதுக்கு 10 வருஷம் முன்னாடி என்னன்னு பாருங்கள், நிஃப்டி என்னன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் நிஃப்டி சென்செக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நீண்ட காலத்தில் வளர்ச்சி. இப்போ ஒரு எல்லா பெரியவங்களும் சின்ன வயசில் குழந்தையாக இருந்தவங்க தான். ஸோ சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் த மேன்னு சொல்லுவோம். இப்போ நிஃப்டி சின்ன குழந்தையாக தான் இருக்குது. இன்னும் we are in a growing country, லாங் வே டு கோ. 15 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி ஈசிஆரை பார்த்தோமே, ஓஎம்ஆரை பார்த்தோமே, என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லை. இப்போ எப்படி இருக்குது? இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாருங்க, இன்னும் பயங்கரமாக இருக்கும். இன்னும் 20 வருஷம் கழிச்சு பாருங்க, இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு கிடைக்காத ஒரு இது இந்த ஜென்ரேஷனுக்கு கிடச்சிருக்கு. ஒரு 20-30 வருஷம் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. நீங்கள் வறுமை நிறம் சிகப்பெல்லாம் படம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இந்த சாக்கடையிலேருந்து ஆப்பிள் எடுத்து சாப்பிடுவார். அது ஒரு சீன் ஆக்சுவலாக. அந்தளவுக்கு வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. அந்தளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டாங்க. இப்போது 2000க்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. என்ன கஷ்டம்னா அவங்களுக்கு தெரியும்? ஒரு கஷ்டமும் தெரியாது, மேக்ஸிமம் தெரியாது. எல்லாம் டெக்னாலஜி இருக்குது, 2 வீலரில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ டு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின், ஃபஸ்ட் 20 வருஷத்தில் யூ ஷுட் பை ரைட் அண்ட் சிட் டைட். கரெக்டாக வாங்கணும், நீண்ட காலத்துக்கு வெயிட் பண்ணணும். பேஷன்ஸ், டிசிப்ளின், ஃபோக்கஸ், PDF. அதை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அந்த 20 வருஷம் சேவிங்ஸ் போதுமானு கேட்டிங்கன்னா மினிமம் லைஃப் ஸ்டைலை ரன் பண்ணுறதுக்கு அது போதுமானதாக இருக்கும். இப்போ 20 வருஷம்ன்றது ஒரு சின்ன ஏஜில் 22 வயசு தொடங்கினா 40 வயசில் பெரிய, அந்த மாதிரி உங்களுடைய கிளைண்ட்டில் ஏதாவது ஒரு உதாரணம் இருக்கா? ஒரு வாசகர்களுக்கு நேரடியாக உதாரணம் எதனா இருக்குது அந்த மாதிரி? ஒரு இல்லை ஒரு உதாரணம் நீங்கள் நான் தான் உதாரணம் சொல்லுங்கள். பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லை, அது ரொம்ப பெரிய பிராகிங்காக இருக்கும். என்னென்னா நான்லாம் இப்போ எனக்குலாம் 5-6 வயசுல அப்பா கிடையாது. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் சிதம்பரம் பக்கத்தில் வாழ்ந்து படித்து ஏதோ ஒரு எளிமையான ஜாப் பண்ணி நாள்லேருந்து, ஏன்னா திருப்பி வறுமைக்கு போக முடியாது இல்லை உங்களுக்கு. நீங்கள் ஒரு புத்திசாலியாக இருந்தால் ஒரு தடவை ஏழையாக இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரி. ஸோ என்னென்னா 22-23 வயசில் இன்றைக்கி 46 வயசு ஆக போகுது எனக்கு. ஸோ 20 வருஷமாக 25 வருஷமாக ஏதோ என்னால் முடிஞ்சதை சேர்த்துட்டு வரேன். இன்றைக்கி ஓரளவுக்கு நிலைமை பெட்டராக இருக்குது. பெரிய பணக்காரன் ஆகலை, பட்டு 20 வருஷம் முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி நான் பெட்டராக இருக்கேன். தேங்க்ஸ் டு மை சேவிங்ஸ், தேங்க்ஸ் டு மை இன்வெஸ்டிங், தேங்க்ஸ் டு மை ப்ரொஃபஷன். ஸோ என்ன பண்ணணும், ஒருத்தர் சேவிங் இன்வெஸ்டிங் பண்ணிவிட்டு அவருடைய கெரியரை ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ், லயபிலிட்டி அப்கிரேட் பண்ணக்கூடாது, லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்கில்லையும் ஜாபையும் கெரியரையும் இன்கமையும் அப்கிரேட் பண்ணிகிட்டே வரும்போது இன்றைக்கி இருந்த நிலைமையோட 10 வருஷத்தில் பெட்டராக இருப்போம். அதான் நான் சொல்லுவேன், முட்டாலும் மைல்கல்லும் தான் ஒரே இடத்துல இருப்பாங்க. மைல்கல் கிலோமீட்டர் காமிக்கும் இல்லையா, 10 கிலோமீட்டர் 15, அது மாறவே மாறாது, அப்படியே இருக்குது. ஸோ நம்ம ஒரு புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கெரியரை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, எல்லாரும் நான் பார்க்குறவங்கலாம் இதில் போடலாம், அதில் போடலாம், F&Oவில் போடலாம், ட்ரைனிங் போடலாம், F&O ட்ரைனிங் போகிறாங்க, டெரிவேட்டிவ்ஸ் ட்ரைனிங் போகிறாங்க, இதில் வாங்கலாம், இதில் விற்கலாம். இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. அவங்க ஜாபில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எப்படி தன்னை முன்னேற்றிக்க முடியும், இன்றைக்கி ஒரு நிலைமையிலேருந்து நம்ம எப்படி அடுத்த இதுக்கு போக முடியும், அதில் நம்மளால் நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அது மூலமாக நம்ம நிறைய சேவ் பண்ண முடியுமா, அதை நம்ம சரியாக முதலீடு பண்ண முடியுமா. எந்த ஒரு பெரிய செலிப்ரிட்டி நீங்கள் எடுத்து பாருங்களா, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க பெரிய இதில் வந்திருப்பாங்க. ஸோ கால் தரையிலே இருக்கணும், நல்லா இருக்கும்போது கால் தரையிலே இருக்கணும், ரெக்லெஸ்ஸாக இல்லாமல்
தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் பெரிய பணக்காரனாகலாம் இல்லையே தெரியாது, ஆனால் அன்னைக்கு இருந்த ஏழ்மையோட டெஃபினட்டாக பெட்டராக இருப்பாங்க ஆக்சுவலாங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு 20-25 வருஷம் ஆகும். அதுக்கு தான் நல்லா படிக்கணும். நிறைய பேர் படிக்காமையே நான் வந்துடுவேன், அதை பண்ணிடுவேன், ஒன்றும் கிடையாது. நீ ஒரு எக்ஸாம்பிளை காமிக்கலாம், ஒருத்தர் இப்படி வந்துட்டார் அப்படி வந்துட்டாருன்னு காமிக்கலாம். நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும்னு நல்ல இன்ஸ்டியூட்டில் படிக்கணும், நல்ல இன்ஸ்டியூட், நல்ல ஜாப், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணிவிட்டு நிறைய இன்கம்மை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி காம்படிஷன் ஜாஸ்தி. ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணாமல் உங்களால் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ டு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின், 20-25 வருஷத்தில் எந்த ஒரு எளிமையான மனிதனும் கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியுங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் அந்த தொடக்கத்துக்கு இப்போ தான் சார் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வுலாம் இருக்குது சேவிங்ஸு. அப்போ நீங்கள் ஒரு 22 வயசில் எந்த ஒரு உந்துதல் இருந்து? அப்போ சென்னையில் ஒன்றுமே இல்லையே பசி சார். ரைட் சார். அது நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக வேலை, ஆனால் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் எப்படி தோணுச்சு? அப்போ இல்லையா எனக்கு தெரிஞ்சு? இல்லை சார். இப்போ எப்படின்னா, இப்போ 2 மாதம் வாழற எறும்பு கூடி 6 மாதத்துக்கு சேமிக்குது. எறும்புங்கிறது 2 மாதம் தான் வாழும். நாளைக்கு என்ன ஆகும்? திருப்பி என்னால், இப்போ நான் நம்ம சென்னைக்கு வந்துட்டேன். 2002 ஆகஸ்ட் 12 நான் சென்னைக்கு வந்தேன். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆகஸ்ட் ஸ்பென்சர் பிளாஸாலாம் ஒரு பெரிய பேம்ப்ளெட் கொடுப்பேன், ஏடிஎம்மில் பேம்ப்ளெட் கொடுப்பேன். ஏடிஎம்மில் பெரிய கியூ நிற்கும், பேம்ப்ளெட் கொடுப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கிக்கோங்க, அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ இப்போ 250 ரூபா கொடுத்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம். அப்போல்லாம் 25 லட்சம் 50 லட்சம்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏடிஎம்மில் பேம்ப்ளெட் கொடுத்துருக்கேன். ஸ்பென்சர் பிளாஸாலலாம் நான் பேம்ப்ளெட் கொடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் டிக்ஷனரிலாம் வைப்பாங்களா, அது மாதிரி விற்றுருக்கோம். கஷ்டப்பட்டிருக்கோம் சார். ஏன்னா நாளைக்கு அங்கே போனால் எனக்கு சாப்பாடுக்கு யார்? ஏன்னா வாடகை கொடுக்கணும், சாப்பிட்ணும், எங்கள் அம்மாவுக்கு வேறு நான் பணம் அனுப்பணும். ஸோ என்னென்னா பாவர்ட்டி இஸ் ஆக்சுவலி ஒரு லக்ஸரி மாதிரி. அது இப்போ நம்ம யாரும் நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ எனக்கெல்லாம் இப்போ குழந்தைய வளர்க்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் கேட்டதெல்லாம் நம்ம பண்ணுறது நம்மளுக்கு ப்ராப்ளம். எல்லாமே கிடைக்காம இருக்கிறது அது ஒரு 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 விதத்தில் நல்லது. ஏன்னா உங்களை உந்துதல் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும். அதனால தான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னென்னா, பணக்கார வீட்டு பசங்க அவங்க அப்பாவை அம்மாவை கூட பீட் பண்ணுறது இல்லை. நீங்க நோட் பண்ணி பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் நீங்க இருக்கும். ஆமா, பணக்கார வீட்டு பசங்க அவங்க அப்பா அம்மாவை தாண்டி வரது முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த பேரண்டிங் ப்ராப்ளமா இருக்கு. எல்லாம் அடிச்சு துரத்தி வேற வழி கிடையாது. சாப்பிட்டாதான் நம்ம போய் வேலை பார்த்தா தானே நம்மளுக்கு சாப்பாடு. கரெக்ட். ஸோ நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டியதான்.